Hello friends, welcome to DigiCard Billing Software. இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜிமெயில் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸ் இமெயிலுக்கு எப்படி அனுப்புறது, இன்வாய்ஸை கஸ்டமருக்கு எப்படி இமெயில் அனுப்புறது, இந்த டாப்பிக்கை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த ஜிமெயில் செட்டிங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நீங்கள் எந்த சார்ஜஸும் பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே உங்களோட ரிப்போர்ட்ஸை உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸையும் கூட கஸ்டமருக்கு இமெயில் அனுப்ப முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் உங்களோட ஜிமெயிலை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது myaccount.google.com/security இந்த லிங்க்குக்கு போங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிமெயிலை கம்பல்சரி லாகின் பண்ணி வச்சுருக்கணும். லாகின் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கே நீங்கள் போகணும். இதை பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டர்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ஜிமெயில் பாஸ்வேர்டை கொடுக்கணும். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை மொபைல்லே லாகின் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் நான் கண்டினியூன்னு கொடுக்குறேன். இப்போது உங்களோட நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸோ இல்லை ஃபோன் காலோ வரும். அதில் ஒரு ஷார்ட் கோடு வரும். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஃபோன் காலோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வரும். இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நான் டெக்ஸ்ட் மெசேஜ்னு செலக்ட் பண்ணேன். ஃபோன் கால் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு கால் வரும். அதுலேயே உங்களுக்கு ஓடிபி வரும். நான் டெக்ஸ்ட் மெசேஜ் செலக்ட் பண்ணிட்டு சென்டுன்னு கொடுக்குறேன். இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். நான் எனக்கு மொபைலில் ரிசீவ் ஆகிருக்க ஓடிபி இப்போ என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுங்க. டர்ன் ஆன் கொடுங்க. இப்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே சர்ச் கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இங்கே ஆப் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ஆப் பாஸ்வேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப் பாஸ்வேர்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆப் நேம் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் டிஜிகார்ட்னு கொடுக்குறேன். கிரியேட்னு கொடுத்துட்றேன். இப்போது ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகும். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம். டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுறேன். இங்கே மாஸ்டர்ஸில் செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் இமெயில் இருக்கு இல்லையா, இந்த இமெயிலை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த போர்ட் 587 smtp.gmail.com இது எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, இந்த இமெயில் ஐடியை மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. ஃப்ரம்லையும் போட்டுறேன், அதே மாதிரி டூலையும் போட்டுறேன். 2 இமெயிலில் தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வேறு இமெயில் ஐடி போடணும்னாலும் போட்டுக்கோங்க. நம்ம ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே போட்டுடலாம். இப்போ நார்மலாக உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது. இந்த மெத்தடில் நீங்கள் ஆப் பாஸ்வேர்டாக ஜென்ரேட் பண்ணிட்டு தான் போடணும். ஃபைனலாக நான் சேவ் பண்ணிடுறேன். நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ரிப்போர்ட்டை அனுப்பி பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் யூசர் வைஸ் பில்லிங் சம்மரி ரிப்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் இப்போ இந்த ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமெயில் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இமெயில் சென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட இமெயிலில் போய்ட்டு இப்போ மெயில் ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இமெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக வரும். நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரீட்டைல் பில்லை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே கஸ்டமர் போட்டு வச்சுருக்கேன். இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் Alt M கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த இமெயிலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரெக்கார்ட் சேவ் ஆகிடும். 4 to 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இமெயில் சென்ட் ஆகிடும். ஸோ இப்போ இமெயில் சென்ட்டுன்னு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ மெயில் செக் பண்ணுவோம். மெயில் செக் பண்ணும்போது இந்த இன்வாய்ஸ் ரிசீவ் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த இன்வாய்ஸ் இப்போ ரிசீவ் ஆகிருக்கு. இது பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும். இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் வந்து கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.